வணக்கம், இது நம்ம எடுத்துரை. நான் சங்கர். இந்த நான் ரிவ்யூ பண்ண போறது ஹிந்தி படம் சாம் பகதூர். இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாதம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளா இருக்கு. விக்கி கௌஷல், சானியா மல்ஹோத்ரா, ஃபாத்திமா சனா ஷேக், நீரஜ் கபி, முகமது ஜீஷான் மற்றும் பலர் நடிச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க மேக்னா குல்சார். இது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு மார்ஷல் சாம் மனிஷாவோட பயோகிராஃபி. சாம் மனிஷா அவரோட ஆர்மி கரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, இந்தியன் ஆர்மிக்கும் இந்தியாவோட ஒரு சில முக்கியமான தருணங்கள்லையும் அவரோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றது தான் இந்த படம் மூலமா சொல்லியிருக்கிறாங்க. யூஸ்வலாக ஒருத்தரோட பயோகிராஃபினா அவங்க லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்களோட ஃபீல்டில் அவங்க எப்படி சாதிச்சாங்கன்றதை சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு பயங்கர மோட்டிவேஷனலாக இருக்கும். ஆனால் இந்த படம் எனக்கு மோட்டிவேஷனலாகவும் இருந்துச்சு, அதை விட பயங்கர ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஹிஸ்ட்ரி. சாம் மனிஷா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வேர்ல்டு வார் 2ல ஃபைட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியா பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்போ ஆர்மி மெம்பர்ஸோட மனநிலை எப்படி இருந்துச்சு, அப்போ அவர் என்ன டிசிஷன் எடுத்தாரு, ஏன் எடுத்தாரு, லேட்டரா காஷ்மீருக்காக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர்லையும் அப்புறம் இந்தியாவுக்கும் சைனாக்குமான போர்லையும் சாம் மனிஷாவோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. அதை விட ஈஸ்ட் பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ்னு ஒரு தனி நாடா ஏன் பிரிஞ்சாங்கன்னு நமக்கு தெரியும். அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணதும் நமக்கு தெரியும். ஆனா அதுலயும் சாம் மனிஷாவோட பங்கு மிக முக்கியமா இருந்திருக்கு. இப்படி இந்தியாவோட மிக முக்கியமான தருணங்கள்ல மேஜரா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு சாம் மனிஷா. அதனாலதான் சொன்னேன், இது கண்டிப்பா எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வரலாறுன்னு. அதே மாதிரியே அவரோட அந்த நாட்டுப்பற்று, மற்ற ஆர்மி மெம்பர்ஸை அவரை ட்ரீட் பண்ற விதம், டஃப்பான சுச்சுவேஷன்ஸை அவரை ஹேண்டில் பண்ற விதம், அவரோட அந்த போல்ட்னஸ், முக்கியமா இந்திரா காந்தி எவ்வளவு போல்டானவங்கன்றது நமக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்டே இவர் ஒரு சில இடங்கள்ல போல்டா பேசுறது, அவங்க எடுத்த ஒரு சில முக்கியமான டிசிஷன்ஸுக்கு இவர் பக்கபலமா இருந்தது, அவரோட அந்த தாட் ப்ராசஸ், பொலிட்டிக்கல் கிளாரிட்டி, அதுவும் பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு வாண்டடா ப்ரொமோஷனோட டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவர் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்துடும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சோ அதே அளவுக்கு படம் பார்க்கறதுக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் மேக்னா குல்சார் தான் இந்த பயோகிராஃபி எடுக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸ். ஏன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த படங்கள் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் தான். அதுவும் தல்வார்லாம் பயங்கர இன்டென்ஸாக இருக்கும். அடுத்து ராசியில் ஒரு உமன் ஸ்பை ஏஜென்ட் கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரியே இந்த பயோகிராஃபியையும் தரமாக எடுத்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் இந்த படம் மூலமாக அவங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்ம கிளாஸான ஃபிலிம் மேக்கிங். முக்கியமாக ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஏதோ வார் பேஸ்டு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே வேர்ல்டு வார் 2, இந்தியா பாகிஸ்தான் வார், இந்தியா சைனா வார்னு கதை முழுக்க முழுக்க வாரை சுற்றியே நடந்தாலும் படத்தில் வார் ஃபீல்டை விட பிஹைண்ட் தி வார் தான் அதிகமாக இருக்கும். அவங்களோட அந்த பிளானிங்கு, அந்த பாலிடிக்ஸு, அந்த வாருக்கான ரீசன்னு எல்லாத்தையும் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்க்ரீன் பிளேஸ் படம் கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் கொடுக்கும். எந்தவித கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் படத்தில் கிடையாது. ஆனால் அந்த ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டட் மொமெண்ட்ஸும் நமக்கு பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனாலேயே படம் என்னதான் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் நமக்கு எங்கேயும் போர் அடிக்கல. குறிப்பாக ஒரு சில முக்கியமான ஈவெண்ட்ஸில் சாம் மனிஷாவோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சுன்றத ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருந்தாங்க. ஓவராலாக ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லை, ஹோல் படமே நமக்கு ஒரு தரமான படம் பார்த்த திருப்தியை கொடுக்கும். நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் செம்ம கிளாஸாக இருக்கும். அந்த வார் சீக்வன்ஸு, அந்த மல்டிபிள் லொக்கேஷன்ஸு, ஈவன் இன்டோர் சீக்வன்ஸு, அதை அவங்க நமக்கு காமிச்ச விதம் எல்லாமே செம்மையாக இருக்கும். குறிப்பாக அந்த கலர் டோனு படத்தோட மூடை நமக்கு கன்வே பண்ணும். நெக்ஸ்ட் மியூசிக் வைஸ் படத்தில் 2 சாங் தான், 2 அல்டிமேட்டாக இருக்கும். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் என்னதான் இது ஒரு பயோகிராஃபியா இருந்தாலும் அந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ்ல எல்லாரும் என்னென்ன ரோல் பிளே பண்ணாங்க, அதுல சாம் மனிஷாவோட பங்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு, குறிப்பா அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பைரிங்கான கேரக்டரை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வடிவமைச்சது மட்டும் இல்லாம மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸையும் ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் விக்கி கௌஷலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்தோட ஒரு பிக்கஸ்ட் பிளஸ். உண்மையை சொல்லணும்னா இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆனதே எனக்கு தெரியாது. அவரோட ஒரு போஸ்டரை பார்த்துட்டு அதுல பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த படத்தை பார்த்தேன். ஆனால் அந்த லுக்கு, அந்த மேனரிசம், அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், டைலாக் டெலிவரி, அவரோட பெர்ஃபார்மன்ஸு, அதை த்ரூ அவுட் த ஃபிலிம் அவர் ஹேண்டில் பண்ணியிருந்ததெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக படம் முடியும் போது நம்ம விக்கி கௌஷல் ஃபேனாகவே மாறிடுவோம். அந்த அளவுக்கு சரியான பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து இந்திரா காந்தி மேம் கேரக்டரில் நடிச்சிருக்கிற ஃபாத்திமா சனா ஷேக்கோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரியே சானியா மல்ஹோத்ரா, நீரஜ் கபி, முகமது ஜீஷான் படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே தரமாக இருக்கும். மொத்தத்தில் இந்த சாம் பகதூர் பார்க்கறதன் மூலமா ஒரு பிரேவஸ்ட் பர்சனை பற்றியும் நம்ம நாட்டுக்கான அவரோட கான்ட்ரிபியூஷனையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய ஒரு தரமான படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் ZEE5ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆப்ஷன் கமெண்ட் பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நான் போட இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு நல்ல படங்களா வெப் சீரிஸா ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.